ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரூட் டு சக்ஸஸ் யூடியூப் சேனல். என்னப்பா எம்சிக்யூஸ்க்குலாம் ஆன்சர் தெரியணுமா? இந்த எம்சிக்யூஸ்க்குலாம் ஆன்சர் தெரியணும்னா இந்த கான்செப்டை ஃபுல்லாக பாருங்கள். இந்த கான்செப்ட் பார்த்ததுக்கப்புறம் இந்த எம்சிக்யூஸ்க்கு நான் இல்லை, நீங்களே ஈஸியாக ஆன்சர் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில் இந்த எம்சிக்யூஸ்க்குலாம் ஆன்சர் நானே சொல்லுவேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரூட் டு சக்ஸஸ் யூடியூப் சேனல். லாஸ்ட் கிளாஸில் யூனிட் எக்ஸசைஸ் 2ல் உள்ள ஃபைனல் ப்ராப்ளமான அந்த சாப்டரோட லாஸ்ட் ப்ராப்ளம் 10th ப்ராப்ளம் பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்டர் 2ல் உள்ள கான்செப்ட், எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே நான் பிளேலிஸ்ட்டாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் சாப்டர் 3 அல்ஜிப்ராவோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆன எக்ஸசைஸ் 3.1ஓட இன்ட்ரோடக்ஷன் லீனியர் ஈக்குவேஷனோட கான்செப்ட் பார்க்கலாம். பாருங்கள், இந்த கிளாஸ் வந்து லீனியர் ஈக்குவேஷனோட கான்செப்ட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்த லீனியர் ஈக்குவேஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய எம்சிக்யூஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸையும் இந்த கான்செப்டில் பார்க்கலாம். இந்த கான்செப்ட் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் எப்படி எம்சிக்யூஸ் லீனியர் ஈக்குவேஷன் ரிலேட்டடாக உள்ள எம்சிக்யூஸை எப்படி வந்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன? லீனியர் ஈக்குவேஷன்னா ஒரு ஈக்குவேஷன்ல உள்ள வேரியபிளோட டிகிரி வந்து நம்மளுக்கு 1 இருக்கும். பாருங்க, x + 6 = 11. இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் லீனியரா இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? இதுல எத்தனை வேரியபிள் வந்திருக்கு? ஒரு வேரியபிள் வந்திருக்கு. இந்த வேரியபிளோட டிகிரி என்னது? 1. சரியா? அப்ப டிகிரியோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா அது லீனியர் ஈக்குவேஷன். இதே அந்த ஈக்குவேஷன்ல எனக்கு 1 வேரியபிள் மட்டும் தான் வந்திருக்கு. எக்ஸ்ங்கிறது ஒரு வேரியபிள், அதாவது ஆல்பபெட்ஸ்ல உள்ள a ல இருந்து z வரைக்கும் உள்ள எல்லா டேர்ம்ஸ்மே நமக்கு வந்து வேரியபிள்ஸ் தான். சரியா? அதுல எக்ஸ்ங்கிற ஒரு வேரியபிளை கொடுத்து ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க, எக்ஸ்ங்கிறது ஒரு வேரியபிள், இதோட பவர்ல வந்து எனக்கு இருக்கிறது 1. அதே மாதிரி எனக்கு ஒரு வேரியபிள் தான் இருக்குன்னா லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள்னு அர்த்தம். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? x = 11 - 6 = 5 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 5. கரெக்டா? இப்போ எக்ஸோட வேல்யூ 5 தவிர வேற ஏதாச்சும் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்ல. எக்ஸுக்கு 5 தவிர வேற எந்த சான்ஸுமே இல்லை. இப்போ இங்க நீங்க 5 கொடுத்தாதான் 5 + 6 = 11ன்னு சொல்லிட்டு 11 = 11 அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ 5க்கு பதிலா ஒரு 6 கொடுத்தீங்கன்னா 6 + 6 என்னது? 12. அப்போ 12 = 11 வருமா? வராது. 12 is not equal to 11 தானே. 11 = 11 தான். 11ஓட கான்செப்ட் 11க்கு மட்டும் தான் ஈக்குவலா போகுமே தவிர 11க்கு கம்மியாவோ 11க்கு அதிகமாவோ போகாது. அப்போ எக்ஸுக்கு இங்க 5 கொடுத்தா மட்டும் தான் இந்த ஈக்குவேஷன் என்னால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அப்போ லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள்னா இதுக்கு எத்தனை சொல்யூஷன் தான் இருக்க முடியும்? ஒரு சொல்யூஷன் தான் இருக்க முடியும். இட் ஹேஸ் ஒன்லி ஒன் சொல்யூஷன். அப்போ இதுல எப்படி எம்சிக்யூஸ் கேட்பாங்க? லீனியர் ஈக்குவேஷன் ஒன் வேரியபிள்னா எத்தனை சொல்யூஷன் இருக்கு? ஒன் சொல்யூஷன் சொல்லிட்டு நீங்க எழுதுவீங்க. இதே क्वेश्चन எப்படி கேட்பாங்க? how many solutions are there in linear equations in one variable? லீனியர் ஈக்குவேஷன் ஒன் வேரியபிள்ல எத்தனை சொல்யூஷன் இருக்கு? என்ன சொல்யூஷன் கிடைக்கும் அப்படி சொல்லி கேக்குறாங்க. பாருங்க, ஆப்ஷன்ல வந்துட்டு உங்களுக்கு ஒன் சொல்யூஷன், மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன் இருக்கு. நீங்க எதை டிக் பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ ஒன் சொல்யூஷனை தான் டிக் பண்ணணும். சரியா? லீனியர் ஈக்குவேஷன் ஒன் வேரியபிள்ல எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும்னு கேட்டா ஒன் சொல்யூஷன் தான் சொல்லணும். ஓகேவா? லீனியர் ஈக்குவேஷன் ஒன் வேரியபிளோட எம்சிக்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு ஈக்குவேஷனை எப்படி லீனியரா அது ஒன் வேரியபிள்ல இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கணுங்கிறது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், லீனியர் ஈக்குவேஷன்ல ரெண்டு வேரியபிள் வந்தா என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள். லீனியர் ஈக்குவேஷன் என்ன சொன்னேன்? கொடுக்கக்கூடிய வேரியபிளோட டிகிரி வந்து எனக்கு 1 இருக்கணும்னு சொல்லிட்டேன். அதே வேரியபிள் எனக்கு ரெண்டு வேரியபிளா வந்துச்சுன்னா எப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, x + y = 6. இப்போ இது ஒரு ஈக்குவேஷன். எனக்கு எத்தனை வேரியபிள் வந்திருக்கு? 1 2 ரெண்டு வேரியபிள் வந்திருக்கு. இந்த ரெண்டு வேரியபிளோட டிகிரி எனக்கு என்னவா இருக்கு? 1 1. அப்ப டிகிரி எனக்கு 1 இருக்கு, ரெண்டு வேரியபிள் வந்திருக்கனால இதுக்கு பேரு லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள். இப்போ இதுக்கு எப்படி நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்க? பாருங்க, x க்கு 1 கொடுத்தா y க்கு 5 வரும். x க்கு 2 கொடுத்தா y க்கு 4 வரும். இங்க 3 கொடுத்தா இங்கேயும் 3 வரும். இங்க 4 கொடுத்தா இங்க 2 வரும். இங்க 5 கொடுத்தா இங்க 1 வரும். சோ இந்த மாதிரி எனக்கு போயிட்டே இருக்கும். சரி, என்ன பாசிட்டிவ்ல தான் வேல்யூ வருமான்னு கேட்டா இப்போ எனக்கு நெகட்டிவ்ல கூட வேல்யூ வரும். இப்போ -2 கொடுத்தோம்னா இங்க வந்து +8 கொடுக்கலாம். சரி, இங்க -3 கொடுத்தோம்னா இங்க வந்து +9 கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி வந்துட்டு என்னால மைனஸ்லயும் கொடுக்க முடியும், பிளஸ்லயும் கொடுக்க முடியும், ஈவன் என்னால ஃபிராக்ஷன்ல கூட கொடுக்க முடியும். சரியா? அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு எனக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன். அதாவது இந்த ஒரு ஈக்குவேஷனுக்கு மட்டுமே எனக்கு மெனி சொல்யூஷன் இருக்கு. நாட் ஒன்லி ஒன் ஆர் டூ சொல்யூஷன், இட் ஹாஸ் மெனி சொல்யூஷன். அதாவது இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன் அர்த்தம். இப்போ லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்னா அதோட சொல்யூஷன் எப்படியா இருக்கும்? இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன். ஓகேவா? இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்.
ஓகே, இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் பாருங்க, x minus y is equal to 2 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து இதுக்கு எப்படி நீங்க வந்து சொல்யூஷன் கொடுப்பீங்க? ஏன்னா எனக்கு இப்போ இதுக்கும் எனக்கு என்னவா இருக்கும்னா நிறைய வந்துட்டு வேல்யூ போயிட்டே இருக்கும். பாருங்க, இப்போ வந்து ஒரு 7 கொடுத்தானா எனக்கு என்ன வரும்? 7 minus 5 னு கிடைக்கும். இதே வந்துட்டு எனக்கு 6 கொடுத்தானா 6 minus 4, இதே 5 கொடுத்தானா 5 minus 3, இதே 4 கொடுத்தோம்னா 4 minus 2, 3 கொடுத்தோம்னா 3 minus 1 னு சொல்லிட்டு இதுக்கும் எனக்கு வேல்யூ போயிட்டே இருக்கும். So it has a infinitely many solution. Linear equation with two variable நாலே infinitely many solution னு இப்பதான் பார்த்தோம். So எனக்கு இதுக்கும் infinitely many solution, இதுக்கும் எனக்கு infinitely many solution அப்படிங்கற ரெண்டு விதமான வேரியபிள் கொண்ட linear equation கொடுத்துட்டு இதுக்கு எனக்கு சொல்யூஷன் கொடுங்க. நான் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு தான் இன்னொரு மெத்தட் இருக்கு. பாருங்க, கிராஃப் முதல்ல வரைஞ்சுக்கலாம். இதுல இப்ப பாருங்க, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்க வரைஞ்சுக்கோமா, 1, 5 அதாவது x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 5 னா இங்க இருக்கும், இங்க இருக்கும். சரியா? இது வந்துட்டு 1, 5. இதே 2, 4 னா இப்படி வரும். இதே வந்து 3, 3 னா இப்படி வரும். 4, 2 னா இப்படி வரும். 5, 1 னா இப்படி வரும். அப்போ இந்த லைன் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட் லைனா இருக்கு. சரியா? அப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷன் வித் டூ வேரியபிள்னா என்னோட சொல்யூஷன் கிடைக்கிற லைன் வந்து எனக்கு ஸ்ட்ரைட் லைனா தான் இருக்கும். சரியா? அப்ப இந்த மாதிரி லைன்ல தான் எனக்கு வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் எனக்கு பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ x - y பாருங்க, x - y 7, அதாவது x ஓட வேல்யூ 7, y ஓட வேல்யூ 5 னா 7, 5 வரும். அப்ப 7, 5 னா இங்க வருமா? இங்க வரும். இப்போ 6, 4 னா இங்க வரும். 5, 3 னா இங்க வரும். 4, 2 னா இங்க வரும். 3, 1 னா இங்க வரும். அதுக்கு அப்புறமாட்டே மைனஸ்ல போயிட்டே இருக்கும்னு வைங்களேன். அப்போ எனக்கு லைன் வந்து இது இப்படி ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? அப்ப லைன் வந்து எனக்கு இப்படி ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த மீட் பண்ணதுல இந்த பாயிண்ட், இந்த மீட் பண்ற பாயிண்ட் எனக்கு எதுவா இருக்குன்னா 4, 2 தான் எனக்கு மீட் பண்ற பாயிண்டா இருக்கு. அப்போ இந்த மீட் பண்ற பாயிண்ட் தான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கொடுக்கக்கூடிய ஆன்சர். அப்போ 4, 2 தான் எனக்கு வந்து இந்த x + y = x 6க்கும் x - y = 2க்கும் உள்ள ஆன்சர். ஓகேவா? இது கிராஃப் மூலமா தான் போடலாமான்னு கேட்டா இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. அது பொறுமையா பார்க்கலாம். சரியா? இப்போதைக்கு ரெண்டு ஈக்குவேஷனை வந்து கிராஃப் மூலமா நீங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்ங்கறத இத பாத்துக்கோங்க. சரியா? ஓகேவா? லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் எப்படி போடணும் புரிஞ்சுதா? இதுல கிராஃப் பாருங்களேன், ஒரு வந்துட்டு ஒரு ஈக்குவேஷனை எப்படி வந்துட்டு யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷன் எப்படி கிராஃப் மூலமா வந்துட்டு சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம கிராஃபை மார்க் பண்ணணும்னு இப்போதான் நான் சொல்லி காமிச்சேன் ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு. இப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் பாருங்க, இப்போ லாஸ்ட் நம்ம போட்ட ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு, இப்படி ஒரு லைன் வந்துச்சு, இப்படி ஒரு லைன் வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆச்சு இல்லையா? இந்த மாதிரி எனக்கு இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இந்த கிராஃபுக்கு பேரு யூனிக் சொல்யூஷன். சரி, இதுக்கு யூனிக் சொல்யூஷன். இப்போ இந்த கிராஃப்ல பாருங்க, இப்படி ஒரு லைன் போகுது. சரியா? இது இந்த மாதிரியும் வந்து நமக்கு ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்படி ஒரு லைன் போகுது, இந்த லைன் மேலே இன்னொரு லைன் பாஸ் ஆகுது. சரியா? இந்த லைன் மேலே இன்னொரு லைன் போகுது. இங்க 4, 2 வந்துச்சுன்னா அதுக்கும் 4, 2, இங்க 7, 5 னா அதுக்கும் 7, 5. அப்போ ஒரு எக்ஸ்க்கு என்ன ஈக்குவேஷன் உள்ள எல்லாத்துக்கும் என்ன பாயிண்ட் வருதோ அதே பாயிண்ட் தான் செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் வரும். சரியா? இந்த மாதிரி क्वेश्चंसும் வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கு பேரு இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன். நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்துட்டு இப்போ சப்போஸ் ஒரு லைன் வந்துட்டு உங்களுக்கு இப்படி வருது, இன்னொரு லைன் வந்துட்டு இன்னொரு ஈக்குவேஷன் வர பாயிண்ட் இப்படி ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த லைனும் இந்த லைனும் எனக்கு வந்து மீட்டே பண்ணாது இல்லையா? இப்போ மீட் பண்ணலைன்னா எனக்கு வேல்யூ கிடைக்குமா? வேல்யூ கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி கிராஃப்க்கு பேரு நோ சொல்யூஷன். ஓகேவா? உங்களுக்கு வந்து क्वेश्चनல இது 2 மார்க்கா கூட வரலாம். இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துட்டு இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். இல்ல 1 மார்க்ல கூட கேட்கலாம். இதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1 மார்க் தான். இப்போ இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு 1 மார்க் சொன்னேன். என்ன ஞாபகம் இருக்கா? அதாவது லீனியர் ஈக்குவேஷன் எப்பவுமே ஸ்ட்ரைட் லைன் தான் வரும். இப்போ லீனியர் ஈக்குவேஷன் ஆல்வேஸ் இன் கொடுத்து டேஷ் கொடுத்துட்டு ஆப்ஷன்ல ஸ்ட்ரைட் லைன், கர்வ் லைன், சர்க்கிள், டான்ஜென்ட் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். நீங்க எதை சூஸ் பண்ணணும்? ஸ்ட்ரைட் லைனை தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா லீனியர் ஈக்குவேஷனோட ஆன்சர் எப்போதுமே ஸ்ட்ரைட் லைனா தான் இருக்கும். ஓகேவா? இந்த லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ல கிராஃப் வச்சு எப்படி வந்துட்டு சொல்யூஷன் மார்க் பண்ணணும்ங்கறது புரிஞ்சுதா? இப்போ லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிளோட ஜெனரல் ஃபார்ம் பார்க்கலாமா? அதாவது லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்னா இந்த மாதிரி ஃபார்மட்ல இருக்கிறதுக்கு பேர் தான் ஜெனரல் ஃபார்ம். சரியா? அது எப்படி இருக்குன்னா a1x + b1y + c1 = 0. Next equation a2x + b2y + c2 = 0. அதாவது ரெண்டு வேரியபிள் கூட ஒரு கோஎஃபிஷியன்ட் வந்து அது கூட கான்ஸ்டன்ட் வரும். c1 c2ங்கிறது கான்ஸ்டன்ட். சரியா? இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து உங்களுக்கு வந்து இது என்ன சொல்யூஷன்? யூனிக் சொல்யூஷனா, இன்ஃபைனைட் சொல்யூஷனா, நோ சொல்யூஷனான்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து கிராஃபா கொடுத்து இது யூனிக்கா, மெனியா, நோவான்னு கேட்டா சொல்லிடலாம். ஆனா ரெண்டு ஈக்குவேஷனா கொடுத்தா
சரிப்பா 2 ஈக்குவேஷனை கொடுத்தா என்னால் சால்வ் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுவேன், அதை பாயிண்ட்டை கொண்டு போய் கிராஃபில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் லைனாக வருதா கர்வ் லைனாக வருதா அதெல்லாம் நான் வந்து செக் பண்ணி போடுவேன்ப்பா அப்படின்னா உங்களுக்கு டைம் ஆகுமா இல்லையா? அதெல்லாம் இப்போ வந்து நீங்கள் சென்டம் எய்ம் பண்ணுற பர்சன் வைங்களேன், உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு. அந்த 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் வந்துட்டு உங்களோட சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்க்குலாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த 10 மினிட்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் தானே. அப்போ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் தானே நீங்கள் வந்துட்டு சென்டம் போட முடியும். அப்போ அந்த மாதிரி டைப்ல தான் இந்த மாதிரி ட்ரிக் ஃபாலோ பண்ண முடியும். பாருங்க, இது ஒரு ட்ரிக் தான் சரியா. இது வந்துட்டு நீங்க டைரக்டா சம்ல அப்ளை பண்ணக்கூடாது. இது வந்துட்டு ஒன் வேர்டுக்காக நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிக். பாருங்க, இப்போ a1 by a, இந்த a1 இருக்குல்ல, இந்த a1ஐயும் a2ஐயும் டிவைட் பண்ணுங்க. a1 divided by a2, இங்க b1 divided by b2. இது ரெண்டும் நமக்கு நாட் ஈக்குவலா வந்துச்சுன்னா இது யூனிக் சொல்யூஷன். இதே a1 by a2வும் b1 by b2வும் நம்மளுக்கு ஈக்குவலா வருதுன்னு வைங்களேன். இது ரெண்டும் ஈக்குவலா வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம c1 by c2 ப்ரொசீட் பண்ணணும். இது மூணுமே நமக்கு ஈக்குவலா வந்துருச்சு அப்படின்னா இது மெனி சொல்யூஷன். ஓகேவா, இது மெனி சொல்யூஷன். சப்போஸ் a1 by a2வும் b1 by b2வும் ஈக்குவலா வந்து c1 by c2 வந்து நாட் ஈக்குவலா வந்துருச்சுன்னா இது நோ சொல்யூஷன். ஓகேவா, இது இந்த மாதிரி நாட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்டே வந்துச்சுன்னா இது யூனிக் சொல்யூஷன். இங்க மூணு ஈக்குவல்ட்டா வந்துச்சுன்னா இது மெனி சொல்யூஷன். இது ரெண்டும் ஈக்குவலா வந்து இது மட்டும் நாட் ஈக்குவல்ட்டா வந்துச்சுன்னா இது நோ சொல்யூஷன். ஓகேவா, இது ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்து எப்படி சால்வ் பண்ணணும் புரிஞ்சுதா? அதே மாதிரி யூனிக் சொல்யூஷனும் மெனி சொல்யூஷனை கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, நோ சொல்யூஷனை இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது எப்படி போட்டா புரிஞ்சுதா? லாஸ்ட் சொன்ன கான்செப்ட் வச்சு ஒரு MCQ பார்க்கலாம் பாருங்க. The pair of equation 5x minus 15y is equal to 8 and 3x minus 9y is equal to 24 by 5 has option A 1 solution, option B 2 solution, option C infinitely many solution, option D no solution. இப்போ ஒரு क्वेश्चन கொடுத்து அந்த क्वेश्चनல ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் என்ன சொல்யூஷன் கிடைக்குது, அதாவது 1 சொல்யூஷனா 2 சொல்யூஷனா infinitely many சொல்யூஷனா no சொல்யூஷனா கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நார்மலா நாம எப்படி சால்வ் பண்ணலாம்னா பாயிண்ட்லாம் கண்டுபிடிச்சு கிராஃப்லாம் மார்க் பண்ணி அந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். சப்போஸ் நான் ஒரு ட்ரிக் சொன்னேன்ல அந்த மாதிரி மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். பாருங்க, இப்போ x ஓட கோஎஃபிஷியன்ட் a1, y ஓட கோஎஃபிஷியன்ட் b1, x ஓட கோஎஃபிஷியன்ட் a2, y ஓட கோஎஃபிஷியன்ட் b2. அப்போ இது வந்து c1, இது c2. நம்ம என்ன a1 by a2 தான சொன்னோம். அப்போ this divided by this. அப்போ என்ன வரும் 5 divided by 3. ஓகே, நெக்ஸ்ட் b1 by b2. அப்ப b1 by b2 னா என்ன வரும் 15 minus 15. அதாவது sin a சேர்த்து தான் எடுக்கணும். -15 divided by -9. இப்போ -15 divided by -9. minus minus cancel ஆயிரும். இங்க 3 டேபிள்ல கேன்சல் பண்ணுமா? 3 3s are 3 5s are. அப்போ இதுவும் 5/3 தான். அப்ப 5/3 is equal to 5/3. அதாவது a1 by a2 is equal to b1 by b2. இது ரெண்டும் ஈக்குவலா வந்துச்சுனா நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ரோசீட் பண்ணனும்? c1 by c2 ப்ரோசீட் பண்ணனும். அதாவது கான்ஸ்டன்ட். அப்ப இங்க என்ன வரும்? சில பேர் வந்துட்டு கான்ஸ்டன்ட்டை ஈக்குவல் டு வெளியில வச்சுப்பாங்க, சில பேர் கான்ஸ்டன்ட்டை ஈக்குவல் டு முன்னாடி வச்சுப்பாங்க. இப்போ ரெண்டுமே ஈக்குவல் டு வெளியில இருக்குன்னா நீங்க டைரக்டா போடலாம். இப்போ 1 ஈக்குவல் டுக்கு வெளியிலயும் 1 ஈக்குவல் டுக்கு முன்னாடியும் இருந்துச்சுன்னா ஒண்ணு நீங்க ரெண்டையுமே ஈக்குவல் டுக்கு முன்னாடி வச்சுக்கணும், இல்லனா ரெண்டையும் ஈக்குவல் டுக்கு வெளியில வச்சுக்கணும். சரியா, ரெண்டுமே ஒரே மாதிரி வச்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்ப c1 by c2 னா என்ன வரும்? 8 divided by 24 divided by 5 னு வரும். சரியா, அப்போ இது வந்து எனக்கு டிவைடட் கீழ டிவைடர் வந்தனால எனக்கு என்ன வரும்? 8 into divided கீழ டிவைடர் வந்துச்சுனா இந்த நம்பர் இன்டு போட்டு ரெசிப்ரோக்கலா எழுதிக்கலாம். அப்ப 5/24 னு வரும். அப்ப 8 1s are 8 3s are. எனக்கு இதுவும் எனக்கு என்ன ஆச்சு? 5/3 5/3 5/3 னு வந்துச்சு. அப்ப a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2 னா அதுக்கு ஆன்சர் என்ன? infinitely many solution. ஆப்ஷன் C தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, இது எப்படி போட்டாலும் புரியுதா? அதே மாதிரி infinitely many solutionக்கு இன்னொரு நேமும் இருக்கு, dependent solution. ஓகேவா, இது ஒரு MCQ. another name of infinitely many solution is அப்படினு சொல்லி கொடுத்துட்டு ஆப்ஷன்ல டிபெண்டன்ட்டா இன்டிபெண்டன்ட்டா நோ சொல்யூஷனா இந்த மாதிரி கேட்பாங்க. சரியா, அதுக்கு வந்துட்டு நீங்க டிபெண்டன்ட் சொல்யூஷன் எழுதணும். புரிஞ்சுதா? இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து அந்த ரெண்டு ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்னன்னு கேட்டா நம்மளால சொல்லிட முடியும். ஒரு கிராஃப் வரைஞ்சோ இல்ல அந்த நான் சொன்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணியோ உங்களால சொல்லிட முடியும். கரெக்டா? இதே அது ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி சால்வ் பண்றது? அதுக்கு தான் ரெண்டு மெத்தட் இருக்கு பாருங்க. ஒன்னு எலிமினேஷன் மெத்தட், இன்னொரு சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இப்போ பாருங்க, ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். நானா எழுதுறேன் x plus 2y is equal to 8 னு ஒரு ஈக்குவேஷன், x plus 6y அப்படிங்கற 6y is equal to 12 அப்படிங்கற இன்னொரு ஈக்குவேஷன். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து நீங்க எனக்கு சால்வ் பண்ணீங்கன்னா இப்போ பாருங்க, எலிமினேஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தட்னா இது ரெண்டையும் உள்ள வேரியபிள் ஏதாச்சும் ஒரு வேரியபிளை நீங்க எலிமினேட் பண்ணணும், அதை டெலிட் பண்ணணும். சரியா, அதுக்கு பேர் தான் எலிமினேஷன் மெத்தட். அது எப்படிமா பண்றது அப்படின்னா இங்க பாருங்க, இங்கே x இருக்கு, இங்கேயும் x இருக்கு.
இங்கே 2y இருக்கு, இங்கேயும் 2y, இங்கே 6y இருக்கு, இங்கே 8 இருக்கு, இங்கே 12 இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயும் எனக்கு காமனா இருக்கக்கூடிய வேல்யூ என்ன? x. அப்போ நான் x என்ன பண்ணிக்கலாம்னா இது பிளஸ்ல இருக்கு, இதுவும் பிளஸ்ல இருக்கு. அப்போ இது ரெண்டையும் இந்த x கூட நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணா x மைனஸ் x என்ன ஆயிடும்? எனக்கு 0 ஆயிடும். அப்ப ஈஸியா என்னால இந்த x ஐ எலிமினேட் பண்ண முடியும். பாருங்க, இப்போ இந்த x கூட நான் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்றேன்னு வைங்களேன். அதே மாதிரி இந்த x க்கு மட்டும் நீங்க மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ண முடியாது. மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா இந்த ஹோல் உள்ள ஈக்குவேஷனுக்கு மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா இதுவும் மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகும். அப்ப x மைனஸ் xங்கிறது எனக்கு கேன்சல் ஆயிடும். 2 மைனஸ் 6ங்கிறது என்னது? 4. ஆனா இங்க என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ்ல இருக்கு. அப்ப 2 பெருசா 6 பெருசா? 6 தான் பெருசா. அப்ப பெரிய நம்பரோட சிம்பிள் தானே போடணும். பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். இப்போ என்னப்பா இங்க பிளஸ் தானே இருக்குன்னா மாத்தி இருக்கோம். சரியா? அதனால தான் இங்க போட்டிருக்கேன் மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 12. 8 மைனஸ் 12 ஓட வேல்யூ என்ன? 4. ஓகேவா? 8 மைனஸ் 12 ஓட வேல்யூ என்ன? 4. அதே மாதிரி 12க்கு மைனஸ் வந்திருக்கனால இங்க மைனஸ் போட்டுக்கணும். ஓகேவா? மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. அப்போ மல்டிப்ளைல இருக்கிறது இந்த சைடு வச்சுன்னா பிளஸ்ல வரும். அதாவது சாரி மைனஸ்ல இருக்குது பிளஸ் மல்டிப்ளைலையும் இருக்கு. அப்படின்னா என்ன வரும்? டிவைடட்ல வரும். அப்போ மைனஸ் 4 டிவைடட் பை மைனஸ் 4னு கிடைக்கும். மைனஸ் மைனஸ் கட் ஆயிரும், 4ம் 4ம் கேன்சல் ஆகி y இஸ் ஈக்குவல் டு 1னு கிடைக்கும். சரியா? இந்த மாதிரி ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணி இன்னொரு வேரியபிளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா அது எலிமினேஷன் மெத்தட். இதே இந்த y இருக்குல்ல, இந்த y வேல்யூவை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி இன்னொரு வேரியபிள் கண்டுபிடிச்சோம்னா அது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். சரி, அப்போ y is equal to 1 ன்னு வந்திருக்கு. இந்த வேல்யூவை கொண்டு வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். என்ன கிடைக்கும்? x plus 2 into 1, y க்கு பதிலா 1 is equal to 8. இப்போ x plus 2 into 1, 2 is equal to 8. அப்போ plus 2 இந்த சைடு போச்சுன்னா minus 2 மாறும். அப்போ x equal to 8 minus 2 ன்னு வரும். அப்போ x equal to 8 minus 2 ஓட வேல்யூ என்ன? 6. அப்போ x ஓட வேல்யூ 6. பாருங்க, ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணி இன்னொரு வேரியபிளோட ஆன்சரை கண்டுபிடிச்சா அது எலிமினேஷன் மெத்தட். இதே ஒரு வேரியபிளோட ஆன்சரை கொண்டு போய் ஒரு சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி இன்னொரு வேரியபிளோட ஆன்சரை கண்டுபிடிச்சா அது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இது எலிமினேஷன் மெத்தட், இது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இதுதான் வந்துட்டு சால்வ் பண்ணக்கூடிய ரெண்டு மெத்தட். ஓகேவா? இது எப்படி போட்டாலும் புரிஞ்சுதா? ஃபைனலாக இந்த எம்சிக்யூவோட ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாமா? வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் எம்சிக்யூஸ்லாம் ஃபைனலாக சொல்ல போகிறேன்னு. பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். அதாவது ஒரு டிகிரி உள்ள ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா அதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? 1 சொல்யூஷன் தான் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருப்போம் லீனியர் ஈக்குவேஷன் இன் 1 வேரியபிள்னா ஆப்ஷன் சி 1 சொல்யூஷன் தான் கரெக்ட் ஆன்சர். இதே லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்னா என்ன வரும்? 2 வேரியபிள் இருக்கு, ஆனால் எனக்கு லீனியர் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா அது இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? லீனியர் ஈக்குவேஷன் ஆல்வேஸ் இன் எந்த லைன்ல பா இருக்கும்? ஸ்ட்ரைட் லைன்ல தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரைட் லைன் தான் கரெக்ட். டேஷ் இஸ் ஆல்சோ known as consistent. கன்சிஸ்டன்ட்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் எதுக்கெல்லாம் கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம்? யூனிக் சொல்யூஷனுக்கும் மெனி சொல்யூஷனுக்கு தான் கன்சிஸ்டன்ட் சொல்லுவோம். ஆனா நோ சொல்யூஷன் கன்சிஸ்டன்ட் சொல்லுவோமா? அப்போ ஆப்ஷன் எது கரெக்ட்? யூனிக் சொல்யூஷன் தான் கரெக்ட். இதே இந்த இடத்துல மெனி சொல்யூஷன் கொடுத்திருந்தா ரெண்டு எது வேணாலும் போடலாம். இதே ஆப்ஷன் சி ல both a and b இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க ஆப்ஷன் சி both a and b தான் கொடுக்கணும். சரியா? ஆனா இங்க நோ சொல்யூஷன் கொடுத்திருக்கனால என்னோட ஆன்சர் யூனிக் சொல்யூஷன் மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, another name of dependent solution. dependent solutionோட another name என்ன? many solution. many solutionோட another name தான் dependent solution. dependent solutionோட another name தான் many solution. இப்போ 6th ப்ராப்ளமும் 7th ப்ராப்ளமும் நீங்களே சால்வ் பண்ணலாம் தானே? இது ரெண்டும் எப்படி சால்வ் பண்ணலாம் ட்ரிக்லாம் சொல்லி கொடுத்திருக்கேன்ல, இதுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம்ங்கறத பார்த்துட்டு கான்செப்ட் எல்லாத்தையும் ஃபுல்லா பார்த்துட்டு இதை எப்படி சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணலாமா? ஓகேவா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் லீனியர் ஈக்குவேஷனோட ஃபுல் கான்செப்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து அதுக்கு ரிலேட்டாக உள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.